இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். பாகிஸ்தான் வெற்றிக்காக நேரடியாக களமிறங்கிய அன்வார். நகரி சம்பிலானில் இன்று தீவிர பிரச்சாரம். நகரி சம்பிலான் மாநில தேர்தல் பிரச்சாரத்தை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் பிரதமரும் பக்காத்தான் ஹரப்பான் கூட்டணியின் தலைவருமான டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இன்று தேர்தல் பிரச்சாரத்தில் தீவிரமாக களமிறங்குகின்றார். பிரச்சாரத்தின் 5வது நாளான இன்று மாநில முதலமைச்சர் டத்தோஸ்ரீ அமீனுடின் ஹரூன் தலைமையிலான மாநில அரசாங்கத்தை தக்க வைத்துக் கொள்ளும் பக்காத்தான் ஹரப்பானின் முயற்சிக்கு அன்வாரின் வருகை முக்கிய ஊக்கமாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பிகேஆர் கட்சியின் தலைவருமான அன்வார் அம்பங்கான், பாரோய், சிகாமாட் மற்றும் சினாவாங் ஆகிய 4 தொகுதிகளில் இன்று நடைபெறும் சமூக மற்றும் இளைஞர்களுடனான சந்திப்புகள், ஒற்றுமை விருந்து மற்றும் பக்காத்தான் ஹரப்பானின் பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளில் பங்கேற்க உள்ளார். இன்று மாலை 4 மணியளவில் பெந்திங் மேடான் ஸ்ரேரா அம்பாங்கானில் நடைபெறும் சந்தாய் பத்தாங் பிர்சாம வர்க்க அம்பாங்கான் நிகழ்ச்சியுடன் தனது பிரச்சாரத்தை தொடங்கும் அவர் மாலை 5 மணியளவில் பாரோயில் உள்ள இளைஞர் மற்றும் விளையாட்டு அரங்கில் நடைபெறும் ஜலாஜா ராக்கன்மூட இளைஞர் நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். அதேவேளையில் இரவு சிகாமட் சட்டமன்ற தொகுதியில் நடைபெறும் ஒற்றுமை விருந்தில் கலந்து கொள்ளும் அன்வார் பின்னர் புசட் பண்டார் சினாவாங்கில் நடைபெறும் பக்காத்தான் ஹரப்பானின் மாபெரும் தேர்தல் பொதுக்கூட்டத்தில் உரையாற்ற உள்ளார். கடந்த திங்கட்கிழமை வெளியிடப்பட்ட பக்காத்தான் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ள நகரி சம்பிலானை மேலும் வளர்ச்சியடைந்த மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய மாநிலமாக மாற்றும் 10 முக்கிய வாக்குறுதிகளை மக்களிடம் வலியுறுத்துவதற்கு அன்வாரின் இந்த முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சார பயணம் மேலும் வலு சேர்க்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இஸ்ரேலியர்களை நாடு கடத்தும் விவகாரம், மலேசியாவுடனான பாதுகாப்பு உறவுகளை மறுபரிசீலனை செய்ய அமெரிக்க எம்பிக்கள் வலியுறுத்தல். இஸ்ரேலிய பிரஜைகள் குறித்து பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வெளியிட்ட கருத்தை தொடர்ந்து மலேசியாவுடனான பாதுகாப்பு மற்றும் பொருளாதார உறவுகளை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் மார்க்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். அதேவேளையில் மலேசியாவுக்கான அமெரிக்க ராணுவ பயிற்சி நிதியை தற்காலிகமாக நிறுத்துவது குறித்து பரிசீலிக்க வேண்டும் என்றும் அமெரிக்காவின் 8 ஜனநாயக கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வலியுறுத்தியுள்ளனர். நேற்று ஜூலை 21ஆம் தேதி வெளியுறவுத்துறை செயலாளருக்கு அனுப்பப்பட்ட கடிதத்தில் ஒஹாயோ மாநில காங்கிரஸ் உறுப்பினர் கிரெக் லேண்ட்ஸ்மேன் தலைமையிலான குழு மலேசியா இஸ்ரேலை அங்கீகரிக்காத நிலைப்பாடு கவலைக்குரியது என்றும் இஸ்ரேலியர்களை அவர்களின் குடியுரிமையின் அடிப்படையில் நாடு கடத்துவதாக பிரதமர் வெளிப்படையாக கூறியிருப்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது என்றும் தெரிவித்துள்ளது. அக்கடிதத்தில் அந்நாட்டு ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த 8 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கையெழுத்திட்டுள்ளனர். மலேசிய ராணுவத்திற்கு தொழில்முறை பயிற்சி வழங்கும் அனைத்துலக ராணுவ கல்வி மற்றும் பயிற்சி திட்டம் உள்ளிட்ட பல்வேறு பாதுகாப்பு உதவிகளை அமெரிக்கா வழங்கி வருவதாகவும் இந்த உதவிகளை மறுபரிசீலனை செய்ய வேண்டிய அவசியம் இருப்பதாகவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். மேலும் இஸ்ரேலிய பயங்கரவாத எதிர்ப்பு ஆய்வு நிறுவனம் வெளியிட்ட அறிக்கையை மேற்கோள் காட்டி அமாஸ் அமைப்பைச் சேர்ந்தவர்கள் மலேசியாவில் பயிற்சி பெற்றதாக குற்றஞ்சாட்டிய அவர்கள் யூதர்களை குறிவைப்பதன் மூலம் பயங்கரவாதிகளை வரவேற்பதாக மலேசிய அரசை விமர்சித்துள்ளனர். அமெரிக்காவின் உதவி ஆதரவும் தொடர வேண்டுமெனில் தனது நெருங்கிய கூட்டாளியான இஸ்ரேலின் குடிமக்களை மலேசியா குறிவைக்க கூடாது என்பதை பிரதமர் அன்வார் தலைமையிலான அரசாங்கத்துக்கு அமெரிக்கா தெளிவாக எடுத்துரைக்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். மேலும் இந்த கொள்கை 15 நாட்களுக்குள் மாற்றப்படாவிட்டால் ஐமெட் திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் நிதியை இடைநிறுத்த வேண்டும் என்றும் இதுகுறித்து அமெரிக்க வெளியுறவுத்துறை தனது நிலைப்பாட்டை தெளிவுபடுத்த வேண்டும் என்றும் அந்த கடிதத்தில் கோரப்பட்டுள்ளது. ஜோஹர் மாநிலம் ஃபாரஸ்ட் சிட்டி பகுதியில் உள்ள நெட்வொர்க் ஸ்கூல் எனப்படும் தனியார் குடியிருப்பு தொழில்நுட்ப சமூகம் வேறு நாடுகளின் கடப்பிதழ்களை பயன்படுத்தி இஸ்ரேலியர்கள் கலந்து கொண்டதாக வெளியான தகவல்களை தொடர்ந்து இஸ்ரேலிய குடிமக்கள் கண்டறியப்பட்டால் நாடு கடத்தப்படுவார்கள் என்று அன்வார் தெரிவித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. நகரி சம்பிலான் மாநில தேர்தலை முன்னிட்டு அரசியல் கலந்துரையாடல் மற்றும் தேர்தல் பிரச்சார நிகழ்ச்சிகளை நடத்த அனுமதி கோரி பெறப்பட்ட 143 விண்ணப்பங்களில் 141 விண்ணப்பங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக
மாநில போலீஸ் தலைவர் டத்தோ அல்சஃப்னி அமட் தெரிவித்துள்ளார். மேலும் கடந்த ஜூலை 18 முதல் 20ஆம் தேதி வரை இந்த விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டதாகவும் அதே காலகட்டத்தில் போலீசாருக்கு மொத்தம் 7 புகார்கள் கிடைத்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அவற்றில் 4 புகார்களில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ள அவர் 2 வழக்குகள் தேர்தல் தொடர்பான குற்றங்களுடன் தொடர்புடையவை என்றும் தெரிவித்துள்ளார். கடந்த திங்கட்கிழமை சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்ததாக குற்றம் சாட்டி குற்றவியல் சட்டம் பிரிவு 427 கீழ் விசாரணை ஒன்று தொடங்கப்பட்டதாகவும் தீ வைத்து சொத்துக்களுக்கு சேதம் ஏற்படுத்தியதாக பிரிவு 435 கீழ் மற்றொரு விசாரணை தொடங்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அதேவேளையில் இதுவரை தேர்தல் தொடர்பான பாதுகாப்பு மற்றும் பொது ஒழுங்கு நிலைமை திருப்திகரமாக இருப்பதாக தெரிவித்த அல்சஃப்னி அமட் சட்டத்தை மதித்து ஜனநாயக நடைமுறைக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறும் அமைதியான மற்றும் சுமூகமான தேர்தல் நடைபெற பொதுமக்கள் போலீசாருக்கு முழு ஒத்துழைப்பு வழங்குமாறும் கேட்டுக் கொண்டார். வரும் ஆகஸ்ட் 1ஆம் தேதி நடைபெறவுள்ள நெகிரி செம்பிலான் மாநில தேர்தலில் ஸ்ரீ தஞ்சோங் சட்டமன்ற தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக களமிறங்கும் இஸ்லா வயுடி ஜைனுடின் தாம் சமூக ஊடகத்தில் வெளியிட்ட பதிவு தொடர்பாக அடுத்த மாதம் செப்பாங் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் குற்றஞ்சாட்டப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளார். நேற்று மலேசிய தொலைத்தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையமான MCMC அதிகாரிகள் தம்மை சந்தித்தபோது இந்த விவரம் தெரிவிக்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இதுகுறித்த மேல் விவரங்களை இன்று நடைபெறவுள்ள செய்தியாளர்கள் சந்திப்பில் வெளியிடுவதாகவும் இஸ்லா வயுடி தெரிவித்துள்ளார். ஸ்ரீ தஞ்சோங் சட்டமன்ற தொகுதியில் இம்முறை 5 முனை போட்டி நிலவுகிறது. சுயேட்சை வேட்பாளர்களான இஸ்லா வயுடி ஜைனுடின், சரவணன், பக்கத்தான் ஹரப்பான் வேட்பாளர் G. ராஜசேகரன், பாரிசான் வேட்பாளர் அச்சுதன், பெர்சத்து வேட்பாளர் M. லிவினேஸ்வரன் ஆகியோர் போட்டியிடுகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மாநில தேர்தல் பிரச்சார சூழலை சாதகமாக பயன்படுத்தி கோலாலம்பூர் மாநகர் மன்றமான DPKL-இன் பணியாளர் அமைப்பு குறித்து சமூக ஊடகங்களில் பரவி வரும் பொய்யான தகவல்களை பொதுமக்கள் நம்ப வேண்டாம் என்று கூட்டரசு பிரதேச அமைச்சர் அனையோ வலியுறுத்தியுள்ளார். வாட்ஸ்அப் வழியாக பரவி வரும் தகவல் ஒன்றில் DPKL-இல் வெறும் 7 இந்தியர்களும் ஒரு சீனர் மட்டுமே பணியாற்றுவதாக கூறப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த தகவல் முற்றிலும் தவறானது என்றும் DPKL-இன் உண்மையான பணியாளர் விவரங்களை அது பிரதிபலிக்கவில்லை என்றும் ஹனாயோ குறிப்பிட்டுள்ளார். கடந்த ஜூலை 1ஆம் தேதி நிலவரப்படி DPKL-இல் மொத்தம் 9,131 பணியாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். இதில் 490 இந்தியர்களும் 22 சீனர்களும் இடம்பெற்றுள்ளனர் என்று ஹனாயோ விளக்கமளித்துள்ளார். அதேவேளையில் மேலாண்மை மற்றும் தொழில்முறை பிரிவில் தற்போது 10 இந்திய அதிகாரிகளும் 2 சீன அதிகாரிகளும் பணியாற்றி வருகின்றனர் என்பதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்நிலையில் DPKL-இல் அனைத்து இனங்களின் பிரதிநிதித்துவத்தையும் மேலும் மேம்படுத்த வேண்டிய அவசியம் இருப்பதை தாம் ஏற்றுக்கொள்வதாகவும் ஹனாயோ உறுதியளித்துள்ளார். மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தின் முன்னாள் தலைமை ஆணையர் தான் ஸ்ரீ அசாம்பாக்கி தனது இளைய சகோதரர் டத்தோ நசீர் பாக்கியுடன் தொடர்புடைய நிறுவனத்திற்கு 178.29 மில்லியன் ரிங்கெட் மதிப்பிலான ஒப்பந்தம் வழங்கப்பட்டதற்கும் தமக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என்று தெரிவித்துள்ளார். இதுகுறித்து த ஏஜ் மலேசியா வெளியிட்டுள்ள தகவலின்படி இன்டகிரேட்டி பாடு சென்டிரியான் பெர்ஹாட் நிறுவனம் மலேசியா சிங்கப்பூர் எல்லையில் சாலை கட்டணம் மற்றும் வாகன நுழைவு அனுமதி அமைப்பை உருவாக்கி இயக்குவதற்கான 6 ஆண்டு கால ஒப்பந்தத்தை பெற்றுள்ளது என்று தெரிவித்துள்ளது. இதற்கு பதிலளித்துள்ள அசாம்பாக்கி அந்த ஒப்பந்தத்தை வழங்கியது போக்குவரத்து அமைச்சின் முடிவு என்றும் தனது சகோதரனின் தொழில் நடவடிக்கைகளுடன் தமக்கு எந்தவித தொடர்பும் இல்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் தன்னுடன் தொடர்புடையவர்கள் என்பதற்காக தனது குடும்பத்தினரையும் குறிவைப்பது சரியல்ல என்றும் அசாம்பாக்கி தெரிவித்துள்ளார். பண்டார் புத்ரி பூச்சோங் பகுதியில் உள்ள கொலம்பியா ஏசியா மருத்துவமனைக்கு விடுக்கப்பட்ட வெடிகுண்டு மிரட்டல் வெறும் புரளி என்பதை போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர். இதுகுறித்து சர்டாங் மாவட்ட போலீஸ் தலைவர் ஃபரிட் அஹ்மத் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நேற்று பிற்பகல் 2:54 மணியளவில் சம்பந்தப்பட்ட மருத்துவமனையில் வெடிகுண்டு இருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது என்று தெரிவித்துள்ளார். இதனையடுத்து வெடிகுண்டு செயலிழக்க செய்யும் பிரிவும் K9 மோப்ப நாய் பிரிவும் அங்கு சோதனை நடத்திய போது சந்தேகத்திற்கிடமான பொருள் எதுவும் கண்டறியப்படவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக அதிகாரிகள் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.
நாட்டில் சட்டவிரோதமாக வெளிநாட்டினர் நடத்தி வரும் வணிகங்கள் மீது அமலாக்க நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்படும் என்று பொருளாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. அதேவேளையில் வாடகை இடைத்தரகர் நடைமுறைகளை கட்டுப்படுத்தும் பரிந்துரைகளும் விரைவில் பரிசீலிக்கப்படும் என்றும் அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. மேலும் விசாக்கள் தவறாக பயன்படுத்தப்படுவதால் உள்ளூர் மற்றும் வெளிநாட்டினர் நடத்தும் வணிகங்களுக்கு இடையே நியாயமற்ற போட்டி உருவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக மலேசியர்களால் நடத்தப்படும் வணிகங்களின் தொடர்ச்சியான வளர்ச்சிக்கும் பாதிப்பு ஏற்படுவதாக அமைச்சு சார்பில் நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உங்கள் வர்த்தகத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல விரும்புகிறீர்களா? அப்படியானால் மைக்கீஸ் முத்ரா ரோட்ஷோ நகரி பஹாங் நிகழ்வை தவறவிடாதீர்கள். அரசு வழங்கும் தொழில் நிதியுதவி, மானியங்கள், ஊக்கத்தொகைகள் மற்றும் தொழில் மேம்பாட்டு வாய்ப்புகள் பற்றிய சமீபத்திய தகவல்களை சம்பந்தப்பட்ட அரசு அமைப்புகளின் அதிகாரிகளிடமிருந்து நேரடியாக அறிந்து கொள்ளும் சிறந்த வாய்ப்பு. வரும் ஆகஸ்ட் 1ஆம் தேதி சனிக்கிழமை பிற்பகல் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை பஹாங் மாநிலம் திமர்லோவில் அமைந்துள்ள ஹோட்டல் கிரீன் பார்க் அரங்கில் இந்த சிறப்பு நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. அங்கு நீங்கள் நேரடியாக SME பேங்க், தக்குன் நேஷனல், அமனா இக்தியார் மலேசியா, பேங்க் ராயட், SME காப் மலேசியா மற்றும் சுருஹான்ஜய கோப்ராசி மலேசியா ஆகியோரிடமிருந்து நம்பகரமான தகவல்களை நேரடியாக பெறலாம். இந்த நிகழ்வை பஹாங் இந்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை சபை, கபோகான் டேவான் பெர்னியகான் டான் பெர் இண்டஸ்ட்ரியான் இந்தியா மலேசியாவின் ஒத்துழைப்புடன் நடத்துகிறது. மேலும் தகவல்களுக்கு கீழே உள்ள எண்களை தொடர்பு கொள்ளலாம். இன்று நீங்கள் எடுக்கும் ஒரு சிறிய முயற்சி நாளை 1000 புதிய வாய்ப்புகளுக்கான கதவை திறக்கலாம். மைக்கீஸ் முத்ரா ரோட்ஷோ நகரி பஹாங் நிகழ்வில் தவறாமல் கலந்து கொண்டு உங்கள் வர்த்தகத்தின் வளர்ச்சிக்கு புதிய திசையை உருவாக்குங்கள். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.